இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அதாவது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வீடி தமிழ் சேனல்ல இரவு நேரத்துல, அதாவது உங்க வீட்டுக்கு ஒரு கலெக்ஷன் பர்சன் வந்தா என்ன பண்றது, அதாவது ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, நான் என்னங்க பண்றது அப்படின்னு வந்துட்டு ஸோ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்த வீடியோ அப்படின்றது. ஸோ நிறைய பேருக்கு என்ன எப்படி இருக்கும், ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வந்தா அவன் நம்மளை என்னென்னலாம் கேள்வி கேட்க போறானோ, என்னென்னலாம் திட்ட போறானோ அப்படின்ற வந்துட்டு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிஐ என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஆர்பிஐ சொல்லக்கூடியது கலெக்ஷன் பர்சன் அப்படின்றது 7 மணியில இருந்து, அதாவது வந்துட்டு காலையில நைட் 7 மணி, ஸோ அதுக்கப்புறம் போகக்கூடாது, காலையில 8 மணியில இருந்து நைட் 7 மணிக்குள்ளதான் ஃபீல்டு விசிட்டிங் அப்படின்றது பண்ணணும். அப்போ ஃபீல்டு விசிட்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ போகக்கூடாது அப்படின்றது கிடையாது. ஒருவேளை அதை தாண்டி வந்தா, ஸோ இந்த இடத்துல நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம். இல்லை சார் இப்படி போனேன், நீங்க வேற ஃபோன் எடுக்கல, நான் வந்தேன் சார்னா, இல்லை சார் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்குது, இந்த மாதிரி டைம்ல நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அப்புறம் இப்படி வந்து என்ன அர்த்தம், வரேன்னா காலைல வந்து பேசுங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்க பேசலாம். இல்ல இன்னும் காசு தரல ஆச்சா போச்சா அப்படின்னு கத்துனா, அதுக்கப்புறமா நீங்க அதை ப்ரூஃபா கன்வெர்ட் பண்ணி நீங்க அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு நீங்க கம்ப்ளைண்ட் அப்படின்றது வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றது. சிலர் தான் அகராதிக்குனே வருவாங்க. அதாவது என்ன சார் ஃபோன் போட்டா எடுக்க மாட்டேன்ற, சரிதான் வீட்டுக்கே வந்துட்டேன் நானு, காசு கொடு, இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு கஸ்டமரை ஒருமையில பேசக்கூடாது. ஸோ கரெக்டு தான், நம்ம லோன் எடுத்து கட்டாம இருக்கிறது ஸோ தவறான விஷயம் தான் அது. பட் அப்படியே இருந்தாலும் ஆர்பிஐ சொல்றது என்னன்னா, ஸோ லீகலா மூவ் பண்ணிட்டு போங்க, ஏன் சண்டை போடுறீங்க, எதுக்காக பிரச்சனை பண்றீங்க, பிரச்சனை பண்ணக்கூடாது. ஒரு ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்ற பட்சத்துல முதல்ல நீங்க என்ன செய்யலாம்னா, அவங்க கிட்ட பேசுங்க. ஸோ அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனை பில்டு பண்ணுங்க. ஸோ நீங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எடுத்தோம், ஐயோ எப்படியா நீ வீட்டுக்கு வரலாம் சார், என்னாச்சு என்ன விஷயம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் தான் கட்டுறேன்னு சொல்லிட்டேன், இல்லை ஃபோன் எடுக்கலன்னா நான் கொஞ்சம் வேலை இருந்தால் ஃபோன் எடுக்கலாம் மறுபடியும் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கான்வர்சேஷன் அப்படின்றது முதல்ல அவங்க என்ன காரணத்துக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க எப்படி பேசுறாங்க. ஸோ வந்து ஏதாவது வந்துட்டு பிரச்சனைக்காக சண்டை போடுறதுக்காக பேசுறாங்களா, இல்லை வந்துட்டு நார்மலா சார் ஃபோன் எடுக்கலன்னு வந்திருக்கேன் என் வேலை, அந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்களா அப்படின்றத நீங்க தெளிவா பேசுங்க. இங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, பயத்திலேயே சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. பயந்துட்டுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயோ எப்படியா வரலாம், என்னையா ஏதியா அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அது பண்ணாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் தவிர நம்ம மேல இருந்துடக்கூடாது. நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க, எதுக்காக வந்திருக்கீங்க என்ன விஷயம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் அப்படின்றது போங்க. ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுத்துருக்கேன். சார் இந்த மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி என்னால் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நீங்க தொடர்ந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கிறீங்க, இது எதுக்காக சார் வரீங்க அப்படின்ற மாதிரி நீங்க அந்த இடத்துல நீங்க ஒரு கேள்வி எழுப்பலாம். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ப்ராக்டிக்கலா நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் சொல்றேன், இது யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. லோன் கட்டாம இருக்கணும்னு நான் சொல்லல, ஸோ கட்ட வசூலிக்க வர்றது தப்புன்னு நான் சொல்லலை. நான் இந்த இடத்துல ஆர்பிஐ சொல்றது என்ன அப்படின்றது தான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய அனுபவம் அப்படின்றது இருக்கிறதுனால, ஸோ ஒரு 8-9 வருட அனுபவம் அப்படின்றது சொல்றேன். அதாவது இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நீங்க அவங்க பேசும்பொழுது அவங்க என்ன பேசுறாங்க, என்ன விஷயம் அப்படின்றது, இந்த கலெக்ஷன் பர்சனுடைய வந்துட்டு பவர் எவ்வளவு தெரியுங்களா, இந்த ஒரு 30 நாள் வரைக்கும் இத இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு அப்படின்றத ஸ்கிப் பண்ணி வைக்க முடியும். இது 31வது நாள், அதாவது நெக்ஸ்ட் மந்த், இது 5ஆம் மாசமா 6வது மாசம் மூவ் ஆகுது, 1ஆம் தேதி, அதாவது நைட்டு 12 மணிக்கு மேல அது மூவ் ஆகுது அப்படின்னாலே, ஸோ உங்களுடைய பேமெண்ட், உங்களுடைய வந்து டோட்டல் டீட்டெயில் டாக்குமெண்ட், இது எல்லாமே டாக்குமெண்ட் கிடையாது, டோட்டல் டீட்டெயில் கலெக்ஷன் பண்ற வந்து பவர் அப்படின்றது அவங்களுக்கு போயிடும். அதாவது 5 வருஷம் ஆச்சு மாதிரி தான். ஸோ பவர் அப்படின்றது வந்து அவங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க கூப்பிட்டு கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த 30 நாளுக்குள்ள அவங்க எப்போ வேணா டைம் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும், எனக்கு வந்து 1 மாசம் 2 மாசம் வேணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க டைரக்டா வந்துட்டு ஸோ பேங்க் அப்ரோச் பண்ணுங்க. நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், ஸோ அவ்வளோ நாள் விடாதீங்க. ஸோ ஒரு கலெக்ஷன் பர்சன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அதை விடாதீங்க, அவ்வளோ வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. நான் சொல்றது நேராக பிரான்ச்சை நீங்கள் அப்ரோச் பண்ணி, இது போல் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நடந்துருச்சு, என்னால் கட்ட முடியல, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு இங்கே வரக்கூடியவங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான், அவங்கள்ட்ட முடியாதுன்னா டேரெக்டாகவே சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் 4 தடவை போயிட்டேன், அவர் என்ன சொல்றாருன்னா கட்ட முடியாதுன்னு மட்டும் தான் சார் சொல்றாரு, இப்போ நாளைக்கு கட்டுற நாளைக்கு கழிச்சு கட்டுறேன்னு தான் சார் சொல்றாரு, ஸோ உடனே வாங்க முடியல சார், நீங்கள் வந்துட்டு அனுப்பாதீங்க, அந்த மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க. அதனால ஃபால் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க, இப்ப நிறைய வந்துட்டு
நம்ம கலெக்ஷன் பர்சனுக்கும் ஸோ கஸ்டமருக்கும் ஏன் பிரச்சனை வருது? ஸோ அங்கே வந்து கலெக்ஷன் டெலிகாலிங் டீம் கூட, டெலிகாலிங் டீம் நான் தனியாக பேசுகிறேன் நான். ஸோ அதனுடைய வந்துட்டு சூட்சமம் அப்படின்றது தனியாக சொல்கிறேன். ஸோ ஏன் இங்கே பிரச்சனை வருது? டெலிகாலிங் டீம் இவங்க கஸ்டமர் கலெக்ஷன் பர்சனுக்கும் கஸ்டமருக்கு ஏன் சண்டை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இங்கே ஃபால் கமிட்மெண்ட் அப்படின்றதுனால தான் பிரச்சனை அப்படின்றது கிரியேட் ஆகும். நீங்கள் என்னன்னா, சார் என்னால் இன்னைக்கு கட்ட முடியாது, நாளைக்கு கட்டுறேன் அப்படின்ட்டுருவாங்க. சரி ஓகே சார்னு சொல்லி அவங்க மேனேஜர் கேட்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தர் கஸ்டமர் பிளேஸ் போகிறாங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சார் இன்னைக்கு பாருங்க நாங்கள் அருண்குமார்ன்ற கஸ்டமர் வீட்டுக்கு, இங்கே பாருங்க விஸ்வநாதன்ற கஸ்டமர் வீட்டுக்கு, இங்கே பாருங்க விஸ்வான்ற கஸ்டமர் வீட்டுக்கு, ஸோ இங்கே பாருங்க விஜய்ன்ற கஸ்டமர் வீட்டுக்கு, இங்கே பாருங்க விஜின்ற கஸ்டமர் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இப்போ ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க அவங்க. அப்படி ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஓகே இங்கே போயிருக்கியா, சரி அதோடைய ஃபீட்பேக் என்ன, விஜய் வீட்டுக்கு போனல, விஜய் வீட்டுக்கு போனல, என்ன ஃபீட்பேக் அப்படின்றத கேட்பாங்க. இங்கே அவ்வளோ பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது. ஓகே எனிவே ஓகே இந்த மாதிரி வந்துட்டு அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்பொழுது அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சார் இப்போ போனேன், கஸ்டமர் நாளைக்கு கண்டிப்பாக கட்டுறேன்னு சொல்லிட்டாரு. இப்போது சரி நாளைக்கு போய் அந்த காசை வாங்கிட்டு வந்துடும்ன்றாங்க. சரின்னு விட்டுருவாங்க. இப்போ நாளைக்கு அவர் வருவார். இப்போ உங்களுக்கு கட்ட முடியாத சூழ்நிலை உண்மையாலுமே இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ மறுபடியும் சார் இல்லை சார் ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்னு. இப்போ இவரு கொஞ்ச நேரம் வழக்கமாக பேசின விட கொஞ்சம் அதிகமாக பேசிட்டு இருப்பார். அதிகமான நார்மலாக சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அங்கே திட்டுவாங்க சார், என்ன சார் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நீங்கள் தான் இன்னைக்கு சொன்னீங்க, ஏன் சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை சார் ஒரு இடத்துல எதிர்பார்த்தா வரல அப்படின்னு 2 நாள் சொல்லிடுங்க. இப்போ 2 நாள் கழிச்சு அவர் வருவார். ஆஃபீஸ்லேயும் கேட்பாங்க, எப்பா விஜய் வீட்டுக்கு போனியா, என்னாச்சு, ஸோ என்னாச்சு பணம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை சார் அவர் 2 நாள் கழிச்சு வர சொல்லிட்டாரு. அப்போ 2 நாள் கழிச்சு போவாங்க. 2 நாள் கழிச்சு போய் பணம் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அது வந்துட்டு ஓகே. பணம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டு அங்கே கேட்குறாங்க, ஓகே அங்கே கான்வர்சேஷன் அப்படின்றது ஓகே. அப்போ இன்டெரக்டாக ப்ரெஷருங்கிறது வருது. பார்த்துக்கோங்க. கலெக்ஷன் பர்சன்லாம் பாவாங்க, எல்லாரையும் நான் சொல்லலை, என்ன மாதிரி ஒரு சிலர்லாம் மாட்டிப்பாங்க. அவ்வளோ கேள்வி கேட்பாங்க. நான் மகானல்ல படத்தில் வர்ற மாதிரி கார்த்தி மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களுக்கு பால் பாக்கெட்லாம் வாங்கி கொடுத்துலாம் நான் வந்திருக்கிறேன். நான் வேளச்சேரியில் ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஸோ அது வேற சொன்னா அதெல்லாம் இது பண்ணுவாங்க. சரி ஓகே அந்த மாதிரி வந்துட்டு போன உடனே ஒருவேளை இல்லை சார் இன்னும் ஒரு 2 நாள் ஆகுமா, 1 வாரம் ஆகுமா அப்படின்ன உடனே தலைவர் வந்துட்டு கூப்பிட்டு வச்சு நல்லா நாராசமா 40 கேள்வி கேட்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஐயோ உன்னாலதான் நான் திட்டு வாங்குறேன், நீ சொன்ன டைம் தான் நான் சொன்னேன் அப்படின்ற ஒரு ஈகோ. இந்த இடத்துல நீ சொல்லி தானே நான் இங்கே சொன்னேன், இதுல தான் பிரச்சனை அப்படின்றது வருது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். உங்களால் முடியலைன்னா அந்த இடத்துல முடியலன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன் முடியல, என்ன முடியல சொல்லிடுங்க. இல்லை ஹையர் அஃபிஷியல்கிட்ட பேசினாலும் பேசுறேன்னு சொல்லுங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் முடியலன்னு இங்கே சொல்லி இவரை சமாளிச்சாருன்னா நான் அடுத்த மாதம் வேற ஒருத்தர் வருவார், அதுக்கு அடுத்த மாதம் வேற ஒருத்தர் வருவாங்க. நீங்கள் யார்கிட்ட கரெக்டாக ஒருத்தர் மெயின்டைன் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ அவங்க வந்துட்டு ரெகுலராக உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, மாதம் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஒரு கஸ்டமர் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நேற்று வீடியோ போட்டிருந்தேன் நான். ஸோ இங்கே ஒரு கஸ்டமர் வந்துட்டு காசு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ரெண்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு. 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு 2 லட்ச ரூபா கல்லாப்பட்டியில் வச்சுட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி வந்துட்டு ஸோ இந்த மாதிரி கூப்பிட்டு கொடுப்பாங்க அவங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது தான் ஸோ நம்மளுடைய வந்துட்டு ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும். அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ சொல்கிறேன் நான், அதாவது முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, முடியாதுன்னா சரி ஓகே நான் கஸ்டமர் கேர் கால் பண்ணி பேசுகிறேன், இல்லை நான் வந்துட்டு உங்களுடைய பேங்க்குக்கு வந்து நேர்லேயே பேசுகிறேன், இந்த மாதிரி பேசிட்டா ஸோ இங்கே வந்துட்டு சுமூகமாக நடந்துடும். வர்றவங்கள்ட்ட நீங்கள் கோவப்பட்டு, இல்லை வர்றவங்க உங்கள்கிட்ட கோவப்பட்டு, நான் கலெக்ஷன் பர்சனுக்குன்னு இதுதான் சொல்கிறேன் நான். நீங்கள் இன்னைக்கு அவங்க மேலே காட்டக்கூடிய கோவம் நாளைக்கு சின்னதாக ஏதாவது ஒரு கேஸ் போயிடுச்சுன்னா, உங்கள் மேலே ஒரு அஃபென்ஸ் வந்துருச்சுன்னா ஸோ அது ஃபியூச்சரில் உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ நீங்கள் வந்துட்டு டிஆர்ஐ சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு சில பேங்க்ஸ்லாம் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. பேங்க்ல வந்து கலெக்ஷன் டீமாக வந்துட்டு போக முடியாதுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ கலெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆர்ட். ஸோ அதை வந்துட்டு அவங்களுக்கு கஸ்டமருக்கு புரிய வச்சு, அதெல்லாம் லவ் பண்ணி பண்ணும், அதெல்லாம் கஸ்டமருக்கு புரிய வச்சு எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஒரு வாத்தியார் மாதிரி, வாத்தியார்னா அந்தளவுக்கு சொல்ல, சார் இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, நீங்கள் வந்துட்டு இது கட்டலினா இது நடக்கும், இந்த மாதிரி ஆகும், அந்த மாதிரி ஆகும், பாருங்கள் சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். உங்களுக்கு வேணால் நீங்கள் கலெக்ஷன் பர்சனாக இருக்கிறீங்கன்னா கஸ்டமர்கிட்ட எப்படி வந்துட்டு பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறது, பிரச்சனையே இல்லாமல் சண்டையே போடாமல் அவர்கிட்ட பேசி, அவரையும் வந்துட்டு மனசு கூடபடி பேசி, நம்மளும் வந்துட்டு நம்மளுடைய ஆஃபீஸ்லேயும் திட்டு வாங்காமல் எப்படி கலெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத ஸோ நான் ஒரு வீடியோ போடுறேன். 8-9 வருட அனுபவம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதுதான். ஸோ வந்துட்டு உங்கள் வீட்லேயும் கஸ்டமர் யாராவது வந்துட்டு கலெக்ஷன் பர்சன் வந்தாங்கன்னா ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு இப்படி தான் அப்ரோச் அப்படின்றது பண்ணும். இது எதுவுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி சொல்கிறது அப்படின்றது. ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி, பாய்.